வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சைனீஸ் ஸ்டைல் ப்ரான் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டி. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு 200 கிராம்ஸ் ப்ரான்ஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அதில் நம்ம 1 டீஸ்பூன் நம்ம சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சால்ட்டு 1/4 டீஸ்பூன் போடுவோம். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துறாதீங்க. 1/4 டீஸ்பூன் நீங்கள் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே சோயா சாஸில் தான் அந்த ப்ரான்ஸ் ஊறணும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் மேரினேட் பண்ணும்போது தண்ணி நீங்கள் சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 30 நிமிஷம் நல்லா நம்ம ஊற விட்டுறலாம். 15 மினிட்ஸே போதும். 30 நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற விட்டிங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா டெண்டராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். சோயா சாஸ் சாஃப்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். அந்த டைம் நம்ம பேனில் 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 1 கப் ரைஸாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா எக்கை நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்னாவே முட்டை நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சைனீஸ் ஸ்டைல்னால் பெப்பர் நிறையா ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1/2 டீஸ்பூன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா நீங்கள் பெப்பரோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டை பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த டைம் நம்ம ப்ரான்ஸ் 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ பேனில் 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த நம்ம மேரினேட் பண்ண ப்ரான்ஸை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரான் உங்களுக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ நீங்கள் அந்த எண்ணெயிலே நல்லா நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துடணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துடணும். இப்போ எல்லா ப்ரான்ஸையும் நான் 1 பை 1 நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊறவே ஊறாது. ஸோ இப்போ எல்லா ப்ரான் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இன்னொரு பக்கமும் நான் திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகும். அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு. ஸோ 3 மினிட்ஸ் நான் கழித்து அந்த ப்ரான்ஸை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ ப்ரான்ஸே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நம்ம கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே நல்லா நம்ம வறுத்துடலாம். வறுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஆனியன் சின்ன சைஸ் ஆனியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சமாக வதங்கினாலே போதும். ஸோ நீங்கள் வெங்காயம் நீங்கள் ஒரு வெங்காயம் நீங்கள் போட்டால் போதும். ஏன்னா ரைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை கேப்சிகம், அது க்ரீன் கேப்சிகம் ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு 1/4 கப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம் எண்ணெயிலேயும். ஸோ கேரட்டு கேப்சிகம்லாம் ரொம்ப குக்காக தேவையில்லை. ஸோ இப்போ ஓரளவு நமக்கு வெந்துருச்சு. இந்த டைம் நம்ம சோயா சாஸ் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா
ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த சோயா சாஸ்லேயே வந்து ஆனியன், கேரட், கேப்சிகம் எல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா நம்ம வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா அந்த சோயா சாஸ் வந்து நல்லா மிங்கிள் ஆகி சூப்பர் கலரே மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து முட்டை நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வறுத்து வச்சுக்கிற ப்ரான்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து வதக்க தேவையில்லை. நல்லா 1 மினிட் நல்லா நீங்கள் வந்து ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து வதக்குனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோயா சாஸ் அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைம் நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணது ஒரு 1/2 கப் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/2 கப் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1 கப் இருக்கும் ரைஸு. ஸோ அதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். பாஸ்மதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தட்டில் பரப்பி நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா உதிரியாக இருக்கணும் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ரைஸ் வந்து. ஸோ நல்லா நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா நீங்கள் ஆற வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். வெந்த உடனே நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது ரைஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து லஞ்சாக கூட கட்டி கொடுக்கலாம். நீங்களும் ஆஃபீஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரைஸ் உடையாமல் நீங்கள் மெதுவாக நீங்கள் கிண்டணும். இப்போது அந்த கேரட்டு, கேப்சிகம் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு ரைஸோட. ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண டைம் நான் லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுடலாம். உங்களுக்கு வந்து ஸ்பைசி வந்து கம்மியாக வேணும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பெப்பரோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் வந்து ப்ரான்ஸோட அளவும் ரைஸோட அளவும் கரெக்டாக இருக்கணும். இப்போ 1 கப் ரைஸ்க்கு வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் நான் வந்து ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். நான் ப்ரான்ஸ் நிறையா போட்டால் தான் ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து வெங்காயத்தாள் தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. இப்போ போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.